Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். பிகின் டாக்கிஸ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் ராதிகா சரத்குமார் நடிச்சிருக்கக்கூடிய தாய் கிழவி. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வில்லேஜுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய தலைக்கட்டாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷி. இவங்க வந்து ஊரில் வந்து எல்லாத்துக்கும் வட்டி விட்டுருக்காங்க. அவங்களுடைய டெய்லி ரெகுலர் டியூட்டி என்னென்னா, டெய்லி வருவாங்க, ஊருக்குள்ளே வருவாங்க, வட்டி குட்ட காசு எல்லாத்தையுமே வாங்குவாங்க. அப்படி காசு தரல அப்படிங்கிற பட்சத்தில் அசிங்கமாக திட்டுவாங்க, சில பேரை அடிப்பாங்க. காசு வாங்குறப்ப எப்படி குரங்கு வேஷம் போட்டு வந்து நின்னு வாங்கின அப்படிங்கும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து இவங்க எதுக்கு உயிரோடு இருக்காங்க, இவங்க வந்து சீக்கிரம் போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாருமே வேண்டிக்கிறாங்க. கருப்புசாமிக்கு தேங்காய் உடைச்சும் வேண்டிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் அவங்களுக்கு வந்து ஒரு நோய் வருது, படுத்த படிக்க ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பிழைச்சாங்களா இல்லையா, பிழைக்க வைக்கிறதுக்கு இந்த பசங்களாம் என்னென்ன பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க, ஒரு புதையல் சம்மந்தப்பட்ட ஒரு கதையாகவும் வருது. இதெல்லாம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான், திரும்ப எப்படி எந்திரிச்சு வராங்க அப்படிங்கிறது தான் தாய் கிழவி படத்துடைய ஒரு ஒன்லைன். முதல்ல வந்து டெக்னிக்கலாக வந்து படம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எங்கன்னா A to Z வரைக்குமே ரொம்ப கிளியராக போகுது. படம் ஸ்டார்டிங்லேயே வந்து நமக்கு ஒரு சாங்லேயே வந்து ஒரு மாண்டேஜ் சாங்லேயே வந்து தாய் கிழவியோட கேரக்டரைசேஷன் இப்படி தான், இவங்க எல்லாமே இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து படத்துடைய மொத்த கதையுமே சொல்லி நமக்கு முடிச்சிடுறாங்க. ஏன்னா படம் முடிஞ்சுதா அப்படின்னு யோசிக்கும் போது இதுக்கப்புறம் வச்சு நகர்த்துறாங்க, ஸ்க்ரீன் பிளேல வச்சு நகர்த்துறாங்க. ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து படத்துடைய கதை எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிடறாங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு 2 மணி நேரம் வந்து படத்துடைய கிளைமேக்ஸ் தான். அதை வந்து அவங்க எப்படி நகர்த்தி கொண்டு போகிறாங்க, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் படமே. சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் தாய் கிழவி, சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் அப்படிங்கும்போது 2 சிவகார்த்திகேயன் சிவகுமார் அப்படிங்கும்போது இவங்களுடைய காமன் ஐடியாலஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முருகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் வந்து 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. சிவகுமார் முருகேசன் வந்து மணிகண்டன் அவர்களுடைய ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், கடைசி விவசாயி இந்த படத்தினுடைய இயக்குனருடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக பண்ணியிருக்காரு. முருகன் சென்டிமெண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், அது எப்படிலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து முருகனை வந்து நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வாட்ஸ்அப் ஸ்டோரி போடுறதாகட்டும், இன்ஸ்டா ஸ்டோரி போடுறதாகட்டும், நான் முருகன் பக்தன் அப்படின்னு ப்ரௌடாக சொல்லிக்கிறாங்க. இந்த படத்தில் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும், ஏன்னா கடைசி விவசாயியில் கிளைமேக்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், விஜய் சேதுபதி மலை மேலே நின்றுருப்பாரு, கொஞ்சம் நேரத்தெல்லாம் மறைஞ்சிருவார். அது என்ன ஒரு மேஜிக்கோ அந்த மேஜிக் வந்து இந்த படத்தில் இருக்குது. இது வந்து கிளைமேக்ஸ்லேயும் ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. படிக்கட்டில் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே மேலே போகும், ராதிகா சரத்குமார் உட்காந்துருப்பாங்க. அது வந்து புரிய வைப்பாங்க நமக்கு பார்க்கும்போது. நிவாஸ் கே பிரசன்னாவுடைய இசை பைசனுக்கு எந்த அளவுக்கு கொடுத்தாரோ அதே அளவுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. வந்த ஒரு 2-3 பாடலும் வந்துமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதையும் தாண்டி சில ரெஃபரன்ஸ் காட்சிகள், ரெஃபரன்ஸ் சாங்ஸ் தான் படத்தில் வருது. அது ஒரு மேஜர் ப்ளஸ்ஸாக இருக்குது. அது நான் பின்னாடி வந்துடுறேன். டிஓபி விவேக் விஜயகுமார் அவர்கள். ஏன்னா இந்த நீங்கள் ஒரு ரூரல் ஸ்கிரிப்ட் வில்லேஜ் படம் அப்படிங்கும்போது நீங்கள் சினிமோட்டோகிராஃபி பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் புதுசாக ஃப்ரேம் வைக்கிறக்கோ எதுவுமே இருக்காது அப்படின்னு தான் நினைப்போம் நம்ம. ஆனால் இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ட்ரோன் ஷாட்ஸ் காட்டின விதமாகட்டும், நமக்கு எப்படிலாம் ஸ்டோரி கன்வே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த வில்லேஜ் படங்களில் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்காது. ஒரு வைடு ஃப்ரேமை வச்சு இங்கே நடங்க, டைலாக் பேசுங்க, மாஸ் சீன் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிற இந்த காலத்தில் கரெக்டாக வந்து ஃப்ரேம்லையுமே கன்வே பண்ணி கொண்டு வராங்க. சில டீகோடிங் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்தளவுக்கு ஃப்ரேமிங்காகவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் எல்லோரும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே நடிக்கல, எல்லாருமே கேரக்டராக லைவாக இருக்காங்க. சிங்கப்புலி அவர்கள், இளவரசு அவர்கள், பாலசரவணன், மெயினாக கலையரசி ராதிகா சரத்குமார் அவர்கள், இவங்க வந்து எங்கேயுமே நடித்த மாதிரியே தெரில. அவங்க மேக்கப் போடுறதுக்கு ஒரு 4 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு, அவங்க வாக்கிங் ஸ்டைலு, அவங்களுடைய ஸ்லாங்கு. ஏன்னா எல்லா படத்துக்கும் வேறு வேறு ஸ்லாங்கில் தான் பேசுவாங்க. உலகநாயகன் எப்படியோ அந்த மாதிரி தான். லேடிஸில் எடுத்துக்கிட்டோம்னா லேடிஸ் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஆப்டான ஒருத்தங்க தான் ராதிகா சரத்குமார். ஏன்னா எங்கேயுமே நீங்கள் பார்க்கும்போது அந்த இப்போ நம்ம பார்க்குறோம்ல ஆஃப் ஸ்க்ரீனில் ராதிகா மேடம் பார்க்குறோம்ல, அது வந்து எங்கேயுமே நமக்கு தெரியாது. சில ஆக்டர்ஸ்க்கு வந்து அந்த ஒரு மைனஸ் இருக்குது. ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஆன் ஸ்க்ரீனில் ஒரே மாதிரி இருப்பாங்க, கேரக்டருக்குள்ளே போக மாட்டாங்க. இவங்க வந்து ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க கேரக்டருக்காக. அந்த ஸ்லாங் பிடிச்சதாகட்டும், ஏன்னா த்ரோ அவுட்டாக அந்த ஸ்லாங்லேயே இருப்பாங்க. ஒரு சீரியஸான சீன்லேயும் வந்து அந்த ஸ்லாங்கில் பண்ணி சிரிக்க வச்சுருவாங்க. சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தான். ஸ்பெஷலாக பாலசரவணன் அவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, டான் படத்தில் எஸ்கே கூடயே இருப்பார், அந்த காமெடி ரோல்ஸ்லாம் பண்ணிருப்பார். இந்த படத்தில் வந்து ஒரு த்ரோ அவுட்டான ரோல் ராதிகா சரத்குமாரோடைய பையனாக நடிச்சிருக்காங்க. இவர் தான் ஒரு கீ பாயிண்ட். இவர் தான் கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ மாதிரி படத்தில் வந்து இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா நேற்று அந்த செலிபிரிட்டி ஷோ பார்த்துட்டு கூட அவர் வந்து கண்கலங்கிட்டு இருந்தார், எஸ்கே அவர்களை கட்டி பிடிச்சி. ஏன்னா அந்தளவுக்கு படத்தில் வந்து இவருக்கான ஸ்கோப் இருக்குது, ஸ்கோர் பண்ணுறதுக்கான இடம் இருக்குது. அவங்களுடைய பையனாக வருவாங்க, பட் இவர் தான் எனக்கு ஹீரோவே தெரிஞ்சார்.
அப்படிங்கிறது தான். சிவகுமார் முருகேசன் அவர்களுடைய அறிமுக திரைப்படம் மாதிரி இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. உண்மையிலேயே ரைட்டிங் ஸ்க்ரீன் பிளே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இந்த பிப்ரவரியில் வந்த படங்களில். ஏன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் நம்மளை வந்து என்கேஜிங்காகவே வச்சுருக்கணும். கொஞ்சம் லேக் ஆனாலும் நம்ம ஃபோன் எடுப்போம், அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப என்கேஜிங்காக போச்சு. ரைட்டிங் வந்து நமக்கு ஒரு 20 மினிட்ஸ்லேயே சொல்லிட்டாங்க, ஸ்டோரி இவ்வளோ தான், இது முடிய போகுதுன்னு சொல்லி முடிச்சுட்டு ஒரு கிளைமேக்ஸ் எடுத்து ஒரு 2 மணி நேரம் கதையை எழுதி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதும், நமக்கு தெரிஞ்ச கதைகள், பார்த்த கதைகள், இந்த பார்த்த ஒரு கிராமத்து பின்னணி தான். ஆனால் புதுசாக என்ன பண்ண போகிறோம், ஸ்க்ரீன் பிளே என்ன வைக்க போகிறோம், ஹியூமருக்குலாம் எப்படி கொண்டு வர போகிறோம், காமெடி வந்து நமக்கு திணிக்கலை, பார்த்து சிரிங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தலை. நேச்சுரலாகவே அப்படியே ஒரு ஃப்ளோவில் போகிறாங்க. நமக்கு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்குது இந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு காமெடி படம் அப்படின்னு தான் நமக்கு தோணும். செகண்ட் ஹாஃப் எடுக்கும்போது அந்த எமோஷன், ரிலேட்டபிளான சீன்ஸு, ஒரு நல்ல மெசேஜ். தாய்க்கிழவி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு என்டர்டெய்னிங் படம், காமெடி படம் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துட முடியாது. இந்த படம் வந்து ஒரு பெண் சுதந்திரத்தை வந்து பேசுது. நீங்கள் வந்து அடிமையெல்லாம் இருக்க வேணாம், உங்களுக்கு வந்து பிடிச்சா கல்யாணம் பண்ணுங்க, பிடிக்கலன்னா வெளியே வந்துடுங்க. ஆனால் நீங்கள் வந்து எல்லாருமே நீங்கள் சொந்த காலில் நிற்கணும், பெண்கள் எல்லாரும் சொந்த காலில் நிற்கணும், வீட்டில் சும்மா சாப்பிட்டு தூங்கக்கூடாது அப்படின்னு ராதிகா சரத்குமார் வந்து ஒரு பாடமே எடுத்திருக்காங்க. அது வந்து எங்கேயுமே நமக்கு திகட்டலை. ஏன்னா ஒரு கமர்ஷியல் படம் எடுத்துக்கிட்டு நம்ம போட்டு நம்மளை மெசேஜுங்கிற பேரில் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நமக்கு புரியிற வண்ணம் இப்போ படம் பார்க்குற லேடிஸ் எல்லாத்துக்குமே இந்த அவங்க சொல்ல வர கருத்து புரியும். ஒரு மாமியார் இருக்காங்க, அவங்க ஏன் அவங்க மருமகளை வந்து ஒரு ஸ்கூலுக்கு போங்க, படிங்க, அடுத்து வேலைக்கு போங்க, ஸ்கில்ஸை வளர்த்திக்கோங்க, யாரும் இல்லாட்டியுமே நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தைரியமாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று மறுமணம், ஒரு டிவோர்ஸ் ஆகுது, அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த கட்டாயமும் இல்லை. உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள், சமுதாயத்துக்காக இது பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கிளவராக சொல்லியிருக்காரு டைரக்டர். சமீபத்த படத்துங்க எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பழைய படத்தினுடைய ரெஃபரன்ஸ் சாங்ஸ்லாம் வைப்பாங்க. லப்பர் பந்து படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய சாங்ஸ் எல்லாமே வச்சு ஒரு ட்ரிபியூட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒரு வாண்டடாக திணிச்ச மாதிரி இருக்காது. நீங்கள் படம் ஃபுல்லாக ஒரு விஜயகாந்த் ஃபேன், அதனால் இந்த இது வச்சுருக்கோன்னு நம்ம கன்வின்சிங்காக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துலையுமே வந்து இயக்குனர் வந்து கமல்ஹாசன் ரசிகர், கமல் கன்னி அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து சிங்கம்புலிக்கு வந்து நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து ஒரு கமல்ஹாசன் ஃபேன் அப்படின்ட்டு. படம் ஃபுல்லாக அந்த கமல் சாருடைய சாங்ஸ் எல்லாம் வரும், அந்த ரெஃபரன்ஸாக வரும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சீன் லைட்டாக குறையிற மாதிரி இருந்தாலும் அந்த சாங்கை போட்டு நமக்கு அப்படியே கூஸ் பம்ப் சேர்த்திடுறாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு 2 சீன் வந்து படத்தில் செம்ம பீக்காக இருக்கும். என்னென்னா இன்ட்ரோல் பிளாக்ல வரக்கூடிய ஒரு சீன், கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு சீன் வித் கமல் சாருடைய ஒரு சாங். நீங்கள் பார்க்கும்போது தேட்டரே தெரிக்கும், எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் ஃபிலிம் நம்ம தேட்டரில் போய் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி யாருமே யோசிக்காதீங்க. கண்டிப்பாக இந்த படம் நமக்கு ஒரு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், ஒரு நல்ல ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காங்க. தாய்க்கிழவி எ மஸ்ட் வாட்ச் மூவி இன் தேட்டர். தேங்க்யூ, பை.